இஸ்ரேலியர்கள் இலங்கையில் சட்டவிரோதமாக விசாக்களுடன் சுதந்திரமாக சுற்றித் திரியலாம். ஆனால் ஒரு சுவரொட்டியின் மூலம் தனது கோபத்தை காட்டிய ஒருவர் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்படுவாரா? சட்டவிரோத கொலை ஒரு இனப்படுகொலை. ஆனால் அந்த மோசமான மீறல்களுக்கு எதிராக போராடுவது ஒரு ஜனநாயக உரிமை என மொஹித் ஜீலான் சர்வதேச மனித உரிமை ஆவலர் இவ்வாறான ஒரு குறிப்பினை தனது முகநூலில் குறிப்பிட்டிருந்தார். அந்த குறிப்பை முழுமையாக பார்க்கலாம். மார்ச் 22, 2025 அன்று கொம்பனி வீதி போலீஸ் நிலைய பகுதியில் உள்ள ஒரு பிரபலிய வர்த்தக வளாகத்தில் ஸ்டிக்கர் ஒட்டியதற்காக 20 வயது முஸ்லிம் இளைஞன் ஒருவர் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். அந்த இளைஞன் அந்த வணிக வளாகத்தில் உள்ள ஒரு கடையின் விற்பனையாளராக பணிபுரிந்து வந்தார். சில நாட்களுக்கு முன்னர் காசாவில் அப்பாவி பலஸ்தீன் பொதுமக்கள் மீது இஸ்ரேல் நடத்திய அட்டூழியங்களுக்கு எதிராக யாரோ ஒருவர் 2 ஸ்டிக்கரை ஒட்டியிருந்தார்கள். பாதிக்கப்பட்டவர்களின் பெரும்பாலானோர் பெண்கள் மற்றும் குழந்தைகள். இஸ்ரேல் ஆதரவு மற்றும் இஸ்ரேல் எதிர்ப்பு என இரண்டிற்காகவும் உலகம் முழுவதும் பல போராட்டங்கள் நடந்து வருகின்றன. சொந்த கருத்துக்கள் குறித்து நாங்கள் கோபத்தை வெளிப்படுத்துவது ஒரு ஜனநாயக உரிமை. ஸ்டிக்கரை ஒட்டிய நபர் மீது நடவடிக்கை எடுக்க யாரோ ஒரு அந்த படங்களை கொம்பனி வீதி போலீசாருக்கு அனுப்பியுள்ளனர். சிசிடிவி காட்சிகள் கண்காணிக்கப்பட்டு இந்த ஸ்டிக்கரை ஒட்டிய நபரை போலீசார் கண்டுபிடித்தனர். 22ஆம் தேதி காலை அந்த இளைஞன் தனது பணியிடத்துக்கு வரும் வரை காத்திருந்து அவரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட நேரத்தில் பயங்கரவாத விசாரணை பிரிவும் புலனாய்வு பிரிவும் அங்கிருந்தன. மேலும் இந்த இளைஞன் மேலதிக விசாரணைகளுக்காக பயங்கரவாத புலனாய்வு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டார். அந்த இளைஞன் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக எனக்கு தெரிவிக்கப்பட்டது. காசாவில் இஸ்ரேல் அட்டூழியங்களுக்கு எதிராக ஸ்டிக்கரை ஒட்டியதற்காக அந்த இளைஞன் கைது செய்யப்பட்டார். அந்த ஜனநாயக உரிமைகள் பயங்கரவாத செயலா? போலீசாரிடம் புகார் அளித்தது யார்? ஷாப்பிங் மால் நிர்வாகமா அல்லது கடை உரிமையாளரா அல்லது ஷாப்பிங் செய்ய வந்த ஒருவரா? மால் நிர்வாகம் இந்த மோசமான செயலை செய்தால் முஸ்லிம்களும் பலஸ்தீன உரிமையாளர்களுக்காக நிற்கும் மக்களும் இந்த மாலுக்கு வருவதை புறக்கணிக்க வேண்டும். ஏனெனில் அவர்கள் இந்த விஷயத்தை போலீசாரிடம் எடுத்து சென்றிருக்க கூடாது. அவர் அந்த ஷாப்பிங் மாலில் உள்ள ஒரு கடையின் ஊழியர் என்பதால் தேவையான நடவடிக்கை எடுக்க அவர்கள் ஒரு உள் விசாரணையை நடத்தி இருக்க வேண்டும். இது இஸ்ரேலியர்கள் எங்கள் மத விவகார அமைச்சின் எந்த ஒரு ஒப்புதலையும் பெறாமல் வணிக விசாக்களில் தங்கள் மத கட்டமைப்புகளை அமைத்துக் கொள்வதை தெளிவாக காட்டுகிறது. ஆனால் இலங்கையர்களாக கை குழந்தைகளின் இரத்தத்தை உறிஞ்சி அவர்களின் தீய மனதை தளர்த்த இலங்கைக்கு வரும் ஒரு நாட்டின் இராணுவத்துக்கு எதிராக ஜனநாயக உரிமைகள் மூலம் கோபத்தை காட்ட எங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை என்ற ரீதியில் மொஹித் ஜீலான் சர்வதேச மனித உரிமை ஆவலர் தனது முகநூலில் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். இந்த விடயம் தொடர்பில் இன்றைய தினம் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் பொழுது கேள்வி எழுப்பப்பட்டது. இதன் பொழுது இவ்வாறு பதிலளிக்கப்பட்டிருந்தது. සහයෝගය පළ කරමින් බැනර් එකක් ප්‍රදර්ශනය කරලා හරි ස්ටිකර් එකක් ඇලවීම අත්අඩංගුවට ගැනීමට කිසිසේත්ම හේතුවක් වෙන්නේ නැහැ කියන එක මට කියන්න පුළුවන්. තරිඳු කිව්වා වගේම අපි ඕන තරම් පලස්තීන ජනතාවට සහයෝගය පළ කරලා පලස්තීන ජනතාවගේ ජීවත් වීම ඇති වෙනුවෙන් අපි බොහෝ ක්‍රියාමාර්ග අරගෙන තියෙනවා වසර ගණනාවක් තිස්සේ. ඒකට අපි වැඩසටහන සංවිධානය කරනවා. ඒක හේතුවක් වෙන දෙයක් නෑ. අපි බලමු පොලිස් පරීක්ෂණවලදී ඊට වඩා දෙයක් එතන තියෙනවද කියන එක. අපි විටින් විට පලස්තීන ජනතාවගේ ජීවත් වීම ඇති වෙනුවෙන් අපේ ස්ථාවරය ප්‍රකාශයට පත් කළා තියෙනවා. ඒ අසාධාරණ ගුවන් ප්‍රහාර ඝාතන සුට්ටවල විරහිව අපි කටයුතු කරලා තියෙනවා අදහස් ප්‍රකාශ කරනවා. ඉතින් ඒ ජනතාවගේ නිදහස සම්බන්ධ ස්ථාවරයේදී අපේ ජනතාවත් එක්ක ඉන්නවා කියන එක පැහැදිලිව කියන්න පුළුවන්. ஒவ்வொரு வருடமும் தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில் பல்வேறுபட்ட விருதுகளை வென்று வெற்றி நடை போடுகின்ற தரமான உயர்கல்வி நிறுவனம் எமர்சன் காலேஜ் அண்ட் கேம்பஸ் உங்களுக்கு தேவையான டிப்ளமா, HND, டிகிரி, மாஸ்டர்ஸ், PhD போன்ற பாடநெறிகளை சர்வதேச அங்கீகாரத்துடன் வழங்கி வருகின்றது எமர்சன் காலேஜ் அண்ட் கேம்பஸ். தொடர்புகளுக்கு 0765204 இணையதள முகவரி www.emersoncollege.lk.